ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரைவல்ஸ் விளையாட போகிறோம். இது பார்ட் 2. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரைவல்ஸ் பார்ட் 2 இன்றைக்கி விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வர்றோம், அதனால் நம்ம ஃபுல்லாக சிங்கிள்ஸ் மட்டும் தான் விளையாட போகிறோம். இன்னும் மக்களே லெவல் 150 மக்களே, நம்ம வெறும் லெவல் 6-7 தான். ஓகே, ஆக்சுவலி நம்ம இந்த போ எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். நம்ம புதுசாக போ வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம போவான யூஸ் பண்ணி பார்க்கலாம். போ நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் மக்களே. கிளம்புவா அவன் இது டக்குன்னு சுடுது மக்களே. அதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, கரெக்டாக சுடுது பார்த்தீங்களா? அதான் இது சாமியாக இருக்கு. தம்பி இதெல்லாம் வேணாம். இது வந்தாலும் பேசி வச்சுக்கலான்னு அதுக்குள்ளே அவுட் ஆயிட்டான். ஆல்ரெடியா அப்படின்னு என்ன மக்களே? ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்மளும் தம்பி மாட்டிக்கிட்டான்டா. ஏய் ஸ்பான்சர் மக்களே. தப்பு மக்களே, இது ரொம்ப தப்பு மக்களே. நம்மளும் ஆர்பிஜி எடுப்போம். கொஞ்ச நேரம் விட்டால் எல்லாரும் வந்து அடிச்சிடுறாங்க. இந்த வாட்டி விட மாட்டேன் மக்களே. இந்த வாட்டி நான் விட மாட்டேன். தம்பி என் பின்னாடி வாடாது வரமாட்டேங்கிறான் மக்களே. எஸ் ஆர்பிஜி எடுத்தாங்க. நான் தான் டிங்கு தம்பி. பாஞ்சிரையில் கொடுக்குறதுக்குலாம் அவுட் பண்ணக்கூடாது. இருங்க மக்களே, நான் இந்த கன்னை எடுக்கிறேன். சைன்ஸாக எடுக்கிறேன் மக்களே. ஓ பெட்டா, ஓகே பார்த்துக்கலாம். ஆர்பிஜினா அங்கே நான் ஆனால் ஒரு சில வாட்டி அவுட் ஆவேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது மக்களே, அதெல்லாம் கேட்காதீங்க. ஆனால் இந்த மேட்ச் அப்படியே வின் பண்ணிடுவோம். தெரியும்டா பரப்பன் இருக்க. வாடா தம்பி இவன் ஸ்குவிட் ஸ்கின் வச்சிருக்கான் மக்களே. நம்மகிட்ட வெறும் ரேப் மட்டும் தான் இருக்கு. ஒய்யா ஏன்ப்பா நீயும் ஆர்பிஜி யூஸ் பண்ணா நான் மட்டும் ஆர்பிஜி யூஸ் பண்ணக்கூடாதா? ஓகே, you can win this game. Sorry, bye அவுட் மக்களே. இன்னும் ஒரு வாட்டி 50 அடிச்சு அவுட் ஆயிரும். மேட்ச் நீ இங்கே இருக்கன்னு எப்பயோ தெரியும். அதான் இப்படி ஒரு மேட்ச் போட்டு நோ ஆர்பிஜியா? ஓகே மக்களே, அவன் மட்டும் ஆர்பிஜி யூஸ் பண்ணுறான். சீட்டிங் மக்களே. மேம் சீட்டிங் தம்பி. ஓ நெட்டு போச்சு மக்களே. அவனுக்கு நெட்டு போச்சா எனக்கு நெட்டு போச்சான்னு சுத்தமாக தெரில. எனக்கு தான் நெட்டு கன்ஃபார்ம் போயிருக்கும். ஓ சீட்டிங்டா மக்களே, இது ரொம்ப தப்பு. கரெக்ட் தானே? நான் மட்டும் அப்போ ஆர்பிஜி அவன் யூஸ் பண்ணுவான், நான் யூஸ் பண்ணக்கூடாதா? எதுவும் நான் ஆர்பிஜி எடுக்கிறேன். போடா இப்போ வாடா. மேட்ச் வச்சு அவனை அவுட் பண்ணுறேன். ப்ரோ மக்களே, அவன் சீட்டிங் பண்ணி வின் பண்ணிட்டான். விடக்கூடாது. ஓ இந்த கன் தானே வச்சுருந்தேன். எதுக்கு இப்போ நான் மாற்றினேன்? வாடா யாடா. எஸ் 50 மக்களே. இங்கே போயிட்டான். இவன் சீட்டிங் பண்ணுறான் மக்களே. திஸ் கை இஸ் சீட்டிங். இவன் மட்டும் ஆர்பிஜி யூஸ் பண்ணுறான். தம்பி வந்து அவுட் ஆயிரு, விட்டுடுறேன். அப்புறம் அவுட் ஆகிட்டு அழக்கூடாது சொல்லிடுறேன். அவுட்டு சொன்னேன்ல, அவுட் ஆகிட்டான் பாருங்க. இதுக்குதான் யாரையும் ஏமாத்தினது. இது மக்களே ஒரு நிமிஷம். ஓகே மக்களே, வந்துட்டேன். ஒரு சில இன்டர்நெட் இஷ்யூன்னு செக் பண்ண போனால் ஆனால் அப்படியே தான் இருக்குது மக்களே. இந்த ஸ்கின் டிக்கெட், ஓ இது ஸ்கின் டிக்கெட்டா மக்களே? ஆக்சுவலி நேற்றுக்கு தான் இந்த ஸ்கின் டிக்கெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். இவ்வளோனா எனக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் டிக்கெட் எப்படி மக்களே வாங்குறது? ஸ்கின் டிக்கெட் எப்படி யூஸ் பண்ணுறது? இந்த வீடியோவில் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக தெரியாது எப்படி யூஸ் பண்ணுறது. வெப்பன்ஸ்
வெப்பன்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்கின் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது சொல்லுங்கடா மக்களே. எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, சாம் கிடச்சிருக்கு. இது என்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம ஆர்பிஜி கொஞ்சம் இங்கே அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, லெவலும் 6-7, எல்லாமே 6-7 மக்களே. ஓகே, பண்டில் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரோபக்ஸில் வாங்குறதுக்கு, அதனால் என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது. ஓகே, இதெல்லாம் பாதி வெப்பன் நம்மகிட்ட இருக்குது மக்களே. ஆர்பிஜி இருக்குது, சைட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது, ஸ்ப்ரே இருக்குது, யூஸ்லே இருக்குது, நைஃப் இருக்குது. மற்ற கன்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. போ இருக்குது மக்களே, போ நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் செயின்ஸாக இருக்குது, ஃப்ளார் கன் இருக்குது. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம் மக்களே நம்மகிட்ட. அப்புறம் 15 கீஸ் இருக்குது, கேப்சூல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தோம், ஆனால் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஸ்கின் வேணும்ல. இந்த ஸ்கின் இப்போ நான் இதை வச்சு எப்படி வாங்குறது? அதே எனக்கு புரியல. எங்கே அது? இங்கே போகணுமா? எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஃப்ரீ 180. எனக்கு தெரிஞ்சு இங்கே போகணும்னு நினைக்கிறேன் மக்கள். ஹே நாய்ஸி, who are you? Okay, yeah, okay. Did I ring the bell? Oh wow, tell me about how did you know? What are they? Sounds intimate. What can I'm not sure how you know of this, but countermeasure weapons that are extremely hard to come by. Where can I get one? You ask too many questions. Time for go. இப்போ நான் இதெல்லாம் எப்படி வாங்குறது? என்ன மக்களே, எப்படி வாங்குறதுன்னு கேட்டால் டூ மணி கொஸ்டின்ஸ்ன்றாங்க. ஓகே, கேம் கிரியேட்டர் தானே அவரு? ஏய், கேம் கிரியேட்டரா? ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? ரோபக்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் பர்ச்சேஸ் 1 UGC ஹியரா ஃபார் ஃப்ரீ அவார்ட். என்னால் இந்த பாஸ் யூஸ் பண்ண முடியாதா? பர்ச்சேஸ் ஸ்கின் கேசஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போது வெப்பன்ஸ் போயிட்டேன். ஓகே, வெப்பன்ஸ் இல்லை, ஷாப் போகணுமா? ஷாப் போயிட்டேன். இப்போது அட்லீஸ்ட் இதை கிளிக் பண்ண முடியுது மக்களே, ஆனால் அதை பண்ண முடியல. நாஸ்டல்ஜியா வெப்பன், பிக்சல் வெப்பன், ப்ராப் பண்டல். ஓகே, இதில் போய் என்ன போடுறது? இன்ஃபினிட்டி வெப்பனுக்கு இது வருமா? இதுக்கு ரோபக்ஸ்ன்னு போட்டிருக்கு. வெப்பன்ஸுக்கு போனால் வெப்பன்ஸ் வாங்க சொல்லுது. ஓகே, எனக்கு சுத்தமாக இதை பற்றி புரியல. நம்ம வேணால் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் அதை எப்படி இது பண்ணணும்னு பார்த்துட்டு வரேன். சரி வாங்க மக்களே, இந்த வீடியோவுக்கு போய் நம்ம விளையாடுவோம். மக்களே, பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிடுங்க மக்களே, அப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபினிஷர்லாம் வேணாம் நம்மளுக்கு. இந்த கண்ணெலாம் நம்மகிட்ட இல்லை, கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். ஓகே, இங்கே தான் வாங்கணும். ஆனால் இதெல்லாம் ரேப் கேஸா? பண்டில் என்கிட்ட இப்போதைக்கு ரோபக்ஸ் இல்லை. ஓகே, கிஃப்டிங் ஏன்ட்டே ஒன்றுமே இல்லை. இதில் போய் கிஃப்ட் வேறு பண்ணணுமா? ஓகே மக்களே, இதை எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க, நம்ம போய் நெக்ஸ்ட்டு யார் கூட ஒன்று எல்லாம் போய் ஒருத்தர் இருக்கான் என்னோட போ. ஓகே, வரான். ஓகே, 103 நான் 150 முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, இது போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் போகலாம் மக்களே. கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு பிடிக்கும். டாக்ஸ் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்லேருந்து அது விளாண்டுருக்கேன். இந்த கேம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து டாக்ஸில் தான் நான் வின் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இப்போ தான் புது இதாக இருக்கிறேன். ஆக்சுவலி போ ஃபஸ்ட் எடுப்போம் மக்களே. யூஸ்டு ஸ்ப்ரே எடுப்போம் ஃபஸ்ட்டு, அப்புறம் சைட் வேணும், சைன்ஸா. போன மேட்ச் கிரேவியரில் டக்குன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓ, அது நான் தனியாக நின்றுருப்பேன். இங்கே வாடா, இப்படி வாடா. எங்கே மக்களே இருக்கான்? டேரெக்டாக ஹெட்ஷாட் மக்களே. சார் அங்கே போகிறீங்களா? ஓகே மக்களே, புரிஞ்சிருச்சு மக்களே.
இவன் ஸ்ட்ராட்டஜி என்ன எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஆர்பிஜி எடுக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டுட் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. கிரேன் எந்த சைடு இருக்கு? டேய் ஏமாத்திடா மக்களே. அவுட் ஆயிட்டான். மேலே ஏறுவான்னு நினச்சா கீழே ஏன்ட்ட வரான். எதுக்கோ ஒரு அலாட்டாகவே இருக்கணும். பார்த்தீங்களா? நோ அவுட் பண்ணிட்டான். ஓகே மக்களே, நம்ம அலாட்டாகவே இருப்போம். புரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும்னு. ஐ அண்டர்ஸ்டுட் த ஸ்ட்ராட்டஜி. மாட்டான்டா. ஓ பறக்கிறான். நம்மளாலையும் பறக்க முடியும். மேட்ச், இட்ஸ் கால் மேட்ச். மேட்ச் யூஸ் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகுது. அகைன் மேட்ச். கீழே விழ வச்சுட்டேன்ல. எஸ், இதுக்கு தான் படிக்கணும், மேட்ச் படிக்கணும். பார்த்தீங்களா மக்களே, மேட்ச் வச்சு அவனை அவுட் பண்ணிட்டான். இட்ஸ் கால் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸாக மேட்ச்சா என்னன்னே தெரில. கரெக்டாக அங்கே போவான்னு நினச்சி அடிச்சேன், அவுட் பண்ணேன். ஓ ஜம்ப் ஷாட் தானே தம்பி. ஒன்றும் நானே அவுட் ஆயிட்டேன் மக்களே. ஒன்றும் ஓகே, அங்கே போக ட்ரை பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க மக்களே? அவுட் ஆனாலும் பரவாயில்ல. இவனை விட மாட்டேன் மக்களே இன்னைக்கு. இறங்கு இறங்கு தம்பி இறங்கு. எப்படி மக்களே, இந்த மேட்சை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் விளாண்டோன்னா அவுட் பண்ணிடலாம். ஓகே, அவன் இப்போ இதில் ஏறணுன்னா இந்த சைடு தான் வந்தோணும். பார்த்தீங்களா? 100 விட மாட்டான். இவன் கொஞ்சம் ப்ரோவாக தான் மக்களே இருக்கான். ஸ்னைப்பர் ப்ரோ போட மக்களே. போச்சு, திருப்பி நம்ம சைடில் அனுப்பிச்சு விட்டாங்க. கன்ஃபார்ம் நான் இந்த சைடு வருவோம் பாருங்க. இப்படி ஒளிஞ்சிட்டே நிற்போம். தட் இஸ் சேஃப் ஃபார் அஸ். பார்த்தீங்களா பார்த்தீங்களா? நெட் லேக் மக்களே, இது ரொம்ப நெட்டு லேக் ஆகுது. இருங்க ஒரு நிமிஷம். போன மேட்ச்லேயே நெட்டு லேக் ஆச்சு. ஓகே மக்களே, திருப்பி கொஞ்சம் சரி பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வேணாம் மக்களே. க்ரெயினில் ஏரியா அவுட் பண்ணிடுறானுங்க எல்லாரும். டாக்ஸ் வேணாம். பேக் ரூம்ஸ் போவோமா? ஓகே, பேக் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி நல்லாயிருக்கும் மக்களே. ஃப்ளார் கன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு சைத் எடுத்துக்கலாம். ஓகே, சைத் எடுத்து நம்ம டாஜ் பண்ணலாம். ஃப்ரீஸ் ரேச்சு அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஓகே, அவன் செயின்ஸா போல். என் தம்பி நான் ஃப்ளாருப்பா, பார்த்துக்கோ. நீ எந்த சைடில் வந்தாலும் அவுட் ஆயிடுவேன், பார்த்துக்கோ. ஃப்ளார் யூஸ் பண்ணால் அவனை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி ஆர்பிஜி வச்சு அவுட் பண்ணிடலாம் மக்களே. எங்கே மக்களே இருக்கான் நம்மள மாதிரி? மாட்டான்டா. இந்த வாட்டி நான் மாட்ட மாட்டேன். நோ 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 நோ. இட்ஸ் ஓகே மக்களே, கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லை. அவன் 2 ஸ்ட்ரீக்கு நம்ம அவுட் பண்ணும். தம்பி தம்பி ஒன்று விட மாட்டான் போ. நீ நான் விட மாட்டேன். ஸ்கேட்சில் வைக்கிறான் மக்களே. ஸ்கேட்ச்லாம் என்னது அது? மேட்ச், இட்ஸ் கால் மேட்ச். நோ, நல்ல வேலை இப்போ பார்த்தேன். தம்பி கிளம்பு கிளம்பு, அவுட் பண்ணி. ஓகே, நம்மளுக்கு 40 தானா? 40 ஹெச்பியில் அவுட் பண்ணிட்டோம் மக்களே. பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க மக்களே. அப்போ தான் நம்ம ரைவல்ஸில் கொஞ்சம் லெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ளார் கண்ணை கையில் வச்சுக்கணும், அப்போ தான் அவுட் ஆகிடுவான். வா 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 வா. ஓ ஒன்று மக்களை அவுட் பண்ணிட்டோம். அவனோட வீக்னஸ் என்ன கண்டுபிடிச்சாச்சு மக்களே. அது வீக்னஸ் இல்லை, ஸ்னைப்பரில் அது ஒரு பிரச்சனை தான். நம்ம எப்போவுமே இந்த சைடில் டக்குன்னு போயிட்டோன்னா எஸ்கேப் ஆகிடலாம். ஃப்ளார் கன் வச்சு என்ன பண்ண முடியுமோ பார்க்கலாம். ஓகே,
போன மேட்சே நம்ம ஆர்பிஜி வச்சு தான் வின் பண்ணோம். ஃப்ளார் கேன் அப்பப்போ தான் யூஸ் ஆகுது. தம்பி மாட்டோம் அவுட்டு மக்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். போன மேட்ச் வின் பண்ணிட்டா இந்த மேட்ச் வின் பண்ணிடுவியா என் மக்களே பார்த்துக்கலாம். அவன் 1 or 3 இருந்தாலும் மக்களே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கில் அதிகம், அதனால் அவுட் பண்ணிடலாம். ஓ கிராஸ் ப்ரோ கிராஸ் ப்ரோ எடுத்துட்டா மக்களே. எனக்கு வேற அப்பப்போ வேற நின்றுது மக்களே. நெட்டு கடுப்பேற்றுது மக்களே. என்னை நெட்டு ரொம்ப கடுப்பேற்றுது. நெட்டுனால தான் போன மேட்சும் அவுட் ஆனது. மாட்டேன்டா, இந்த வாட்டி விட மாட்டேன் மக்களே. நெட்டு வேற அடுத்த வீடியோ வரும்போது சரி பண்ணணும். இது வேற வெறுப்பேற்றி இந்த நெட்டு வேற மக்களே. 5Gல தான் போட்டிருக்கேன், என்ன பிரச்சனைன்னு தெரில. ஓ தம்பி 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 இங்கே இருக்கியாப்பா? உன்னே தான்ப்பா இவ்வளோ நேரம் தேவை. தம்பி 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 இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. கரெக்டாக ட்ராப்பில் வந்து மாட்டிக்கினா அவுட் ஆகும். அப்படியே நான் ஸ்ட்ரீக் அவுட் பண்ணிட்டு நான் கலந்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும். நோ 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 இது வேறு எடுத்துருக்கூடாது மக்களே. ஃப்ளார் கன் எடுத்து தப்பு பண்ணிட்டேன். நோ இட்ஸ் ஓகே மக்களே. இந்த மேட்ச் எப்படியா வின் பண்ணிடலாம். அவனை நெட்டுனால தான் நிறைய வாட்டி அடி வாங்குறேன், பார்த்துக்கலாம். ஃப்ளார் கன்னை கையிலே வச்சுக்கணும். செகண்ட் டைம் எடுக்கும்போது ரீலோட் பண்ணிட்டு தான் அவன் கிட்டே போகணும். பின்னாடி அவனையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். இவனும் ஆர்பிஜி மக்களே. இல்லை 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 இவன் ஸ்கேட்ச் யூஸ் பண்ணுறான். சரி ஒரு இடத்துல நில்றா தம்பி. அவுட் கட், இட்ஸ் கால் கட். ஓகே மக்களே, பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். முடிஞ்சால் லைவ் போடுறேன். அடுத்த டைம் லைவ் போட பார்க்குறேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இல்லை மக்களே லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சப்ஸ்கிரைப் டார்கெட் மக்களே. 20 சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் தொட்டுருச்சுன்னா நான் லைவ் போடுறேன். பாய்.